ஒரு காலத்துல ஒரு பெரிய ரூம் முழுக்க இருந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு எப்படி நம்ம உள்ளங்கைக்குள்ள வந்திருக்கு. வாங்க இந்த ஆச்சரியமான டெக்னாலஜி பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கணினியோட முழு வரலாற்றையும் ஒரு சின்ன அலசலுக்கு உட்படுத்துவோம். நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். எப்படி ஒரு பெரிய மிஷின் இவ்ளோ சின்னதா மாறுச்சு? அந்த காலத்து பற்சக்கரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்கள் வரைக்கும் இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஒப்பீட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. 1946ல இருந்த ஈனியாக் கம்ப்யூட்டர் 1800 சதுர அடியில 30 டன் எடையோட இருந்துச்சு. ஆனா நெக்கி நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வெறும் 6 அங்குலம் 200 கிராம் தான். உங்களால நம்ப முடியுதா? வெறும் 80 வருஷத்துல இந்த அசுர வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? சரி, நம்ம கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்குது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே பற்சக்கரங்கள், நிம்புகோள்கள், அப்புறம் உலோகத்தோட சத்தம், இது மட்டும்தான். அதுதான் ஆரம்பகால கம்ப்யூட்டர்கள். மனுஷங்க போடுற கணக்குகள்ல நிறைய தப்பு வர ஆரம்பிச்சது. அந்த தப்பை சரி செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாஸ்கல், பாபேஜ் மாதிரியான விஞ்ஞானிகள் இந்த மஷின்களை உருவாக்குனாங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் கணக்கீடுகளோட முதல் படினே சொல்லலாம். ஆமாங்க, இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அப்போ ஒவ்வொரு கணக்குமே ஒரு மெக்கானிக்கல் நிகழ்வு. ஒவ்வொரு நம்பரும் பற்சக்கரத்தோட ஒரு சுழற்சி. இங்க கணிதம் ஒரு மெஷினா இயங்குச்சு. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. கணினி உலகம் மெக்கானிக்கல் பாகங்கள்ல இருந்து எலக்ட்ரானிக் பாகங்களுக்கு மாறின தருணம் இது. இந்த துளையிடப்பட்ட அட்டைகள் ஒரு புரட்சியே செஞ்சதுன்னு சொல்லலாம். இது மூலமா ஒரு மிஷினுக்கு என்னென்ன செய்யணும்னு நாம முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடலாம். அதனால அது தானாவே முழு வேலையும் செஞ்சு முடிச்சிடும். இந்த துளையிடப்பட்ட அட்டை டெக்னாலஜியோட வெற்றியில இருந்துதான் IBM அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் கணினி உலகத்துல ஒரு புது சகாப்தத்தையே உருவாக்குச்சு. இரண்டாவது உலகப் போர் நடந்தப்போ ரொம்ப சிக்கலான கணக்குகளை போட வேண்டிய தேவை இருந்துச்சு. உதாரணத்துக்கு பீரங்கி குண்டுகள் எங்க போய் விழும்னு கணிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய தேவைதான் ENIACங்கிற முதல் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை உருவாக்குச்சு. இந்த நம்பரோட சக்தியை யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு நாள் முழுக்க செய்யற கணக்க ENIAC வெறும் 30 செகண்ட்ல செஞ்சு முடிச்சுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ENIAC மெஷின் 2400 மனுஷங்களோட மூளைக்கு சமம். வேகத்துல இது ஒரு மாபெரும் பாய்ச்சல். ENIAC அப்புறம் டெக்னாலஜியோட வளர்ச்சி ஒரு அதிவேக ஓட்டப்பந்தய மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த சில 10 வருஷங்கள்ல கம்ப்யூட்டர்கள் 5 தலைமுறை மாற்றங்களை மின்னல் வேகத்துல சந்திச்சுது. இந்த ஸ்லைட பாருங்க. ஒவ்வொரு தலைமுறையும் அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையோட தடைய உடைச்சது. பெரிய வெற்றிட குழாய்களுக்கு பதிலா சின்ன டிரான்சிஸ்டர் வந்தது. அப்புறம் ஆயிரக்கணக்கான டிரான்சிஸ்டரை ஒரே சிப்ல வைக்கிற இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கி தனிநபர் கணினி புரட்சிக்கு வழிவகுத்துச்சு. ஆமாங்க, இந்த 4வது தலைமுறையோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அது கம்ப்யூட்டரை பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்த ஒரு ராட்சச மிஷினா இல்லாம நம்ம வீட்டுக்கு நம்ம மேசைக்கு கொண்டு வந்து வச்சதுதான். ஆப்பிளோட மேக்கின்டாஷ் ஒரு உண்மையான புரட்சியை செஞ்சது. அது வரைக்கும் கம்ப்யூட்டர்ல வெறும் கமெண்ட் டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுதான் முதல்ல ஐகான்ஸ், மவுஸ் மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துச்சு. இதனால டெக்னாலஜி பத்தி எதுவும் தெரியாத சாதாரண மக்கள் கூட கம்ப்யூட்டரை ரொம்ப சுலபமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கம்ப்யூட்டரை எங்க வேணும்னாலும் தூக்கிட்டு போற கனவு அப்போதான் நனவாக ஆரம்பிச்சுது. முதல்ல வந்த தூக்கிச் செல்லும் கம்ப்யூட்டரோட எடை என்ன தெரியுமா? 11 கிலோ. இப்போ நினைச்சா சிரிப்பா இருக்குல்ல. ஆனா அதுக்கப்புறம் எடை வேகமா குறைஞ்சு ஸ்கிரீன் தரம் அதிகமாகி கலர் ஸ்கிரீன்லாம் வந்தது. இதுதான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற லேப்டாப்களுக்கு அடித்தளம். பற்சக்கரத்துல ஆரம்பிச்சு பர்சனல் கம்ப்யூட்டர் வரைக்கும் ஒரு பெரிய தூரம் வந்தாச்சு. சரி, இனி இந்த பயணம் எங்க போக போகுது? ஆமா, இந்த 80 வருஷ பயணம் மனுஷ இனத்தோட மிகப்பெரிய சாதனைகள்ல ஒண்ணு. கம்ப்யூட்டரோட சக்தி பல மடங்கு அதிகமாச்சு. ஆனா அதோட அளவு சுருங்கிக்கிட்டே போச்சு. இது ஒரு டெக்னாலஜி அற்புதம் தான் சொல்லணும். இப்போ நாம செயற்கை நுண்ணறிவோட காலத்துல, அதாவது 5வது தலைமுறையில இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் நம்ம கைக்கு கம்ப்யூட்டரை கொடுத்துச்சு. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மையமா வச்சிருக்கிற இந்த 5வது தலைமுறை நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தப் போகுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.